ஆல்மோஸ்ட் நவம்பர் 7th முடிஞ்சிச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பி பர்த்டே அவர் பிலவட் கமல்ஹாசன். வெல், கமல்ஹாசன் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நடிகரா, ஒரு பாடகரா, இயக்குனரா, இப்போ ராஜ்யசபா எம்பியா முதற்கொண்டு பல பேர் பலவிதமாக பல மெமரிஸை ஷேர் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக வாழ்த்து சொல்லியிருப்பாங்க. நம்ம எண்ட் ஆஃப் த டேல வரோம் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கமலுடைய மனிதம் வெளிப்படுற மாதிரி ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்கை நான் வந்து சொல்லி அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிற பேர் வந்து உங்களுக்கு சில பல மெமரிகளை கிளப்பும். ஆக்சுவலாக சிறுமி தனம் ஞாபகம் இருக்கா? இந்தியாவுடைய மனசாட்சியையே உழுக்குன ஒரு கொடூரமான தீண்டாமை சம்பவம் 1996 வருஷம் சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்தில் இருக்க ஜலகண்டபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கிராமத்தில் நடந்துச்சு. ஒரு சின்ன ஸ்கூலில், அந்த ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் படிக்கிற 6 வயசு சிறுமி பேர் தனம். அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஒரு பானை, அதுக்கு மேலே டம்ளர் வச்சுருப்பாங்களாம், அதை எடுத்து தண்ணி வந்து குடிப்பாங்களாம். ஆனால் அங்கே ஜாதி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட குழந்தைகள் வந்து அந்த டம்ளரில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்திருக்குது. அதாவது தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு சொல்லி எல்லா பாட புத்தகத்துலையும் அப்பயும் அச்சிடப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்குது. இது அஃப்கோர்ஸ் வளர்ந்த குழந்தைங்களுக்கு தெரியலாம். இது வெறும் 6 வயசு குழந்தை இல்லையா, அதுக்கு தெரியாது. அதுக்கு தண்ணி தாகம் எடுத்துருக்குது, தண்ணி பார்த்துருக்குது, சரின்னு சொல்லி டம்ளர் எடுத்து குடிக்க போயிருக்குது. அதை பார்த்த ஒரு ஆசிரியர் வந்து பெரம்பு எடுத்து அந்த குழந்தைய அடிச்சிருக்காரு. அடிக்கும்போது அந்த பெரம்பு அந்த குழந்தையோட வலது கண்ணில் பட்டு அந்த குழந்தையோடைய கண் பார்வை பறி போயிடுச்சு. அந்த சம்பவம் வந்து இமீடியட்டாக அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா அம்மா செங்கச்சூழல் வேலை பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இமீடியட்டாக மாவட்ட கலெக்டர்கிட்ட, சேலம் மாவட்ட கலெக்டர்கிட்ட போனாங்க. அப்போ இருந்தவர் வந்து ஹன்ஸ்ராஜ் வருமா. அவர் இப்போ லாஸ்ட் இயர் தான் வந்து சீஃப் செக்ரட்டரி, டிஐஐசி சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் இருந்தார். ஆக்சுவலாக அப்போ அவர் தான் சேலம் கலெக்டராக இருந்தார். அவர்கிட்ட போனாங்க. பட் இமீடியட் ஆக்ஷன் எடுக்கல. பட் அடுத்த நாள் வந்து தினமணியில் வந்துச்சு, நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹி இமீடியட்லி டுக் ஆக்ஷன் அண்ட் தட் டீச்சர் வாஸ் அரெஸ்டட் ஐ திங்க். அந்த வழக்கு, அந்த மன உளைச்சல்லையே அடுத்த ஒரு வருஷத்துலேயே அந்த டீச்சர் இறந்து போயிட்டார் ஆக்சுவலாக. ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து அந்த மீடியாவில் நியூஸ் வந்த உடனேயே பல பேர் உதவி செய்ய முன் வந்தாங்க. பட் ஆளாக உள்ளே வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த கண் பார்வை சரியாகிறதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டது யார் அப்படின்னு சொன்னால் திரு கமலஹாசன் அவர்கள். அன்றைய தேதியில் ரூபாய் 10,000 இமீடியட்டாக கொடுத்தாரு. ஆக்சுவலாக அன்னைக்கு 96 இந்தியன் படம் வந்து இந்தியன் பார்ட் 1 வந்த டைம் அது. அப்போ 10,000 மிகப்பெரிய பணம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் இமீடியட்டாக வந்தார். ஒரு கவிதை எழுதியிருந்தார். ஒரு சமூக நீதியை கோட் பண்ணி ஒரு ரொம்ப பல விஷயங்களை ஆழமாக சொல்கிற மாதிரி ஒரு கவிதையையும் போஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பர்சன் டு ரீச் அவுட் டு தேட் அண்ட் ஓடி போய் அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்குமே மறக்கவே முடியாது. கமல்ஹாசன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதான் ஞாபகம் வரும். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட அந்த விஷயங்கள்லாம் அவர் யூஸ் பண்ணல. தட்ஸ் தி ஜெம் ஆஃப் ஹிம் ஆக்சுவலி. 2021 அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி நம்மள ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் அடுத்த நாள் வீடியோ பேசுகிறேன். இப்போதைக்கு ஹாப்பி பர்த்டே கமல்.